உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை. இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு வாரந்தோறும் எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் பட்டிமாள் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி வாரந்தோறும் இடம்பெறுகின்றது. இங்கே கலையத்தில் இருவரும் இணைந்திருக்கிறார்கள். மாஸ்டர் அவர்களை வணக்கம். வணக்கம் தனாஞானி. வணக்கம் அரசு அவர்களை வணக்கம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனாஞானி. மாஸ்டர், இன்றைய ஆசிரியர் தலையங்கம் என்ன என்று கூறுங்கள். இன்றைய காலத்தில் மக்களுக்கிடையான புரிந்துணர்வே இறைமைகளுக்கான பாதுகாப்பு என்பதே இந்த வாரத்து ஆசிரியர் தலையங்கம். 2026 ஆண்டு கோடை காலத்தில் பிரித்தானியாவில் சில உணவுப் பொருட்களுக்கு பலத்த தட்டுப்பாடு ஏற்பட இருப்பதால் பட்டினி செலதூக்கலாம் என்ற எச்சரிப்பு வந்து சில நிமிடங்களுக்குள் உலகின் மத்திய சமையல் என பொருள்படும் வேர்ல்ட் சென்ட்ரல் கிச்சன் அமைப்பின் தலைவர் ஜோ சாண்ட்ரஸ் உலகில் ஈரான் போரால் உரவளங்கள் இல்லாது போகும் நிலையில் 2026 கோடைக்கு பின்னரும் 2027 பரந்த அளவில் பட்டினி நிலை செலவுக்கும் என எச்சரித்துள்ளமையை பிரித்தானியாவின் ஆங்கில நாளிதழ் த கார்டியன் கடந்த வியாழக்கிழமை கட்டுரையாக வெளியிட்டது. அதேவேளை ஐரோப்பாவில் ஒரு சில கிழமைகளுக்குத்தான் விமான எரிபொருள் உள்ளதால் விமான பயணங்கள் இப்பொழுதே குறைக்கப்படுகின்றன என்ற செய்தி ஆட்களினதும் பொருட்களினதும் உலகளாவிய போக்குவரத்து சுதந்திரமும் இக்கட்டான நிலைக்கு விரைந்து கொண்டிருப்பது தெளிவாக்கியுள்ளன. அதே நேரத்தில் ஈரான் இப்பொழுதே இதுவரை தனது உட்கட்டுமான இழப்புக்காக அமெரிக்கா 240 பில்லியனுக்கு மேல் நட்டஈடு கொடுக்க வேண்டும் என மதிப்பிட்டுள்ளமை எந்த அளவுக்கு இந்த யுத்தம் ஈரானை பாதித்துள்ளது என்பதை எடுத்துரைக்கும் நேரத்தில் அமெரிக்காவும் இந்த யுத்தத்தினை நடத்த இதுவரை 200 பில்லியனுக்கு மேலாக செலவிட்டுள்ளது என்ற மதிப்புகளும் வெளியாகி இருக்கின்றன. இவற்றால் விலைவாசி உயர்வு ஏற்படுவதை இன்ஃப்ளமேஷன் என பொருளாதாரத்தில் கூறும் பாணியில் ட்ரம்ப்ளமேஷன் என கேலி சித்திரத்தையே பிரித்தானிய இந்த கார்டியன் ஆங்கில நாளிதழ் வெளியிட்டிருந்தது. இவ்வாறான ஒரு காலகட்டத்தை புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளிலும் தாயகத்திலும் எதிர்கொள்ள ஈழத்தமிழ் மக்களிடையிலான புரிந்துணர்வை வளர்த்தல் மூலம் ஈழத்தமிழர்களுக்கான இடர் முகாமைத்துவ திட்டமிடல் ஒன்றுக்கான பலமான கட்டமைப்பை உருவாக்க உடனேயே முயற்சிகளை தொடங்க வேண்டும் என்பதே இலக்கின் இவ்வாறு எண்ணமாக இருக்கின்றது. மேலும் இந்நிலையில்தான் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் திருத்தந்தை 14வது லியோ அவர்கள் இன்றைய உலகத்தின் அவல நிலை குறித்து சில கொடுங்கோன்மையாளர்கள் மிக அதிக பில்லியன்களை கொள்வதற்கும் அழிப்பதற்கும் செலவிடுகின்றார்கள். இவர்கள் தங்களுடைய தன்னலத்திற்கு கடவுளையும் சமயத்தையும் கூட நியாயப்படுத்த பயன்படுத்துகிறார்கள் என வெளிப்படையாகவே 288 மில்லியன் கத்தோலிக்க மக்களை கொண்ட ஆப்பிரிக்க கண்டத்துக்கான விஜயத்தின் பொழுது கெமரோன் நாட்டில் ஆலயத்தில் திருப்பலி நிகழ்த்தும் பொழுது முறையிலேயே கூறியிருக்கின்றார். இது உலகில் அமைதிக்கான குரல் எந்த சூழலிலும் எதற்கும் அஞ்சாது மனிதநேயம் உள்ளவர்களால் எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதை மிகவும் உறுதி செய்கிறது. இந்த முன்மாதிரியை இலங்கையில் உள்ள மத தலைவர்கள் பின்பற்றினாலே இலங்கையில் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் நடைமுறை சாத்தியமாகும் என்பது இலக்கின் அடுத்த எண்ணமாக உள்ளது. கூடவே வெளிப்படையாகவே அமைதிக்காக செயற்படும் ஸ்பெயின் பிரதமருடன் ஈழத்தமிழர்கள் இதுவரை எங்கள் பிரச்சனைகளை எந்த அளவுக்கு உரையாடி உள்ளனர் என்று கேள்வியையும் இலக்கு எழுப்ப விரும்புகின்றது. உலக அரசியல் ஒழுங்குமுறையையும் அனைத்துலக சட்டங்களும் ட்ரம்பாலும் நத்தஞ்சாகுவாலும் செயலிழந்துள்ள இன்றைய காலகட்டத்தில் மக்களிடையான புரிந்துணர்வை இறைமைகளுக்கான பாதுகாப்பு என்பதை இலக்கு மிகவும் வலியுறுத்தி கூற விரும்புகின்றது. மேலும் ஈரானை உட்கட்டுமான நாசம் செய்து 240 பில்லியனை ஈரான் நட்டேடாக கோர வைத்துவிட்டு 14 நாள் தற்காலிக அமைதி எனவும் லெபனானை கடந்த வியாழக்கிழமை 10 நாள் தற்காலிக போர் நிறுத்தத்தை அறிவிப்பதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முதலும் லெபனானின் தெற்கு பகுதியை மற்ற பகுதியிலிருந்து பிரிக்க பாலங்களில் கொண்டு வீசிவிட்டு இஸ்ரேல் நிற்கும் நிலையில் ட்ரம்ப் இஸ்ரேல் லெபனான் பிரதமர்களை வெள்ளை மாளிகையை கலைத்து பேசப் போகின்றார். இப்படியான நடைமுறை நிலையில் அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் ஈரானுக்கான செயற்பாட்டு தளபதியும் அமெரிக்க படத்தளபதியும் அருகிருக்க நாங்கள் விரும்புகின்ற காலம் வரை ஹெர்முஸ் நீரிணை மேலானதும் ஈரான் கடல் துறைமுகங்கள் மேலானதுமான முற்றுகையை தொடர்வோம். வேண்டுமானால் திரும்பவும் போர் தாக்குதலை மீண்டும் தொடங்குவோம். உங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் என ஈரானை எச்சரித்திருக்கின்றார். ஈரானின் இராணுவ தலைமை ஆலோசகரும் தாங்கள் அமெரிக்க கப்பல்கள் அனைத்தையும் அழிப்போம் என பதில் சூழ்நிலைத்துள்ளார். இவ்வாறு உலகம் பதற்றவாளில் இருக்கும் சூழலில் வவுனியாவில் உள்ள வடுக்குநாரிமலை பௌத்தர்களுக்குரியதென ஸ்ரீலங்காவின் புத்தசாசன அமைச்சரே வரலாற்று திருப்பாயம் செய்தமையை கடந்த வாரத்து தாய செய்தியாக இருக்கின்றது. அவ்வாறே முன்னாள் யாழ்ப்பாண ஸ்ரீலங்கா பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் செல்வராஜா தையிட்டில் பௌத்த விகாரத்தால் ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் அனுசரணையுடன் உள்வாங்கப்பட்ட தனியார் காணிகளை அளந்து உறுதிக்காரிடம்
மீள கையளிக்குமாறு ஸ்ரீலங்கா அரசு தலைவர் பணிப்பு என்ற செய்தி வந்தாலும் தையிட்டி விகாரையை ஸ்ரீலங்கா இராணுவத்தினது என்று அதன் பெயரிலேயே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி அப்பகுதியில் மீளவும் அபகரிக்கப்பட்ட காணிகளை மீள கையளிப்பதற்கான நடைமுறை செயற்பாடுகள் எதுவும் இதுவரை தொடங்கப்படாதபடியால் அடுத்த வாரங்களில் ஸ்ரீலங்காவின் அமைச்சர்கள் செய்ய இருக்கும் வெளிநாட்டு வருகைகளின் பொழுது அனைத்து உலகத்துக்கு தாங்கள் தையிட்டி பிரச்சனைக்கு தீர்வுக்கு உரியன செய்வது போன்ற அரசியல் நடிப்பை அரசு தலைவரின் அறிவிப்பென எடுத்து விளக்கி இருக்கின்றார். கூடவே குருந்துமலையில் நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைவாக நடப்பதாக கூறிக்கொண்டு அங்கு உள்ள அளவிலான விகாரை அமைக்கப்பட்டுள்ளமையையும் கஜேந்திரன் சில்ராஜா தனது சந்தேகத்துக்கு ஆதாரமாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அவரது கூற்றுப்படியே அனைத்து உலக தலைமைகளும் ஏமாறுகின்றன என்பதற்கு உதாரணமாக ஐக்கிய நாடு சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் சுமித் தசநாயக்காவிடம் ஸ்ரீலங்காவின் மனித உரிமைகள் ஆணையத்துடனான ஒத்துழைப்புக்கு பாராட்டி தெரிவித்திருக்கின்றார் ஸ்ரீலங்கா ஐக்கிய நாடு சபையின் மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் ஜேக் அவர்கள். அத்துடன் ஸ்ரீலங்காவுக்கு தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவதாக உறுதியும் அளித்திருக்கின்றார். இந்நிலையில் ஈழத்தமிழர்கள் பாலில் அன்றாடம் நடைபெறுவனவற்றை உலக மக்களுக்கு எடுத்துரைக்கும் ஆற்றல்கள் வேகமாக வளர்க்கப்பட வேண்டிய காலமாக இக்காலம் அமைகின்றது. உண்மையில் ஏற்கனவே கூறியது போல இன்றைய காலகட்டத்தில் மக்களிடையான புரிந்துணர்வே இறைமைகளுக்கான பாதுகாப்பாக உணரப்படுகிறது. ஆகவே ஈழத்தமிழர்களும் இதனை கவனத்தில் எடுத்து தங்களிடையே பலம் புரிந்த ஊடக மையம் ஒன்றை கட்டியெழுப்புவது காலத்தின் தேவையாக உள்ளது என்பதை இலக்கு மீண்டும் வலியுறுத்தி கூற விரும்புகின்றது. இதனை யார் செய்வது என்ற கேள்விக்கு ஈழத்தமிழ் மக்களாகிய ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், செயற்பட வேண்டும் என்பதே பதில். இலக்கும் உயிரோடை தமிழும் தங்களின் ஊடகத்துறை அனுபவங்களை இவ்வாறு ஊடக மையத்துக்கு உழைக்க முன்பெறும் மக்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாக உள்ளனர். தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதம் மைவெறுத்த கூலி தரும் என்கின்ற வள்ளுவர் வாக்கு ஒவ்வொரு தமிழருக்குமான உற்சாகம் இருந்தாக அமையட்டும் என்று இப்ப நீங்கள் கூறும் பொழுது மாஸ்டர், இந்த புரிந்துணர்வு என்று நீங்கள் கூறும் பொழுது உலக அரசியல் தலைவர்களே சட்டங்களுக்கு மாறாக செயல்படும் பொழுது எவ்வாறு இந்த புரிந்துணர்வு, இந்த இறமையை பாதுகாப்பது? எப்பொழுதுமே சக்தி மக்களுடைய கையில் தான் இருக்கின்றது. தலைவர்கள் எவராக இருந்தாலும் ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு தான் அவர்களுடைய ஆட்டம் இருக்கும் என்பது உலக இந்த விடயம். ஆனால் எந்த சூழலும் மக்கள் தங்களுக்குள் எவ்வளவு தூரத்துக்கு ஒருவர் ஏற்றுக்கொள்கின்றார்கள், ஒருவருக்கு பரஸ்பரம் உதவி செய்கின்றார்கள், எந்த வகையிலே அவர்கள் பக்கத்துணையாக இருக்கின்றார்கள் என்பதில் தான் எந்த நாட்டினுடைய மட்டுமில்லை இந்த இனத்தினுடைய தன்மையும் கூட தங்கி இருக்கிறது. உதாரணமாக இப்பொழுது ஈரான் போரை பற்றிய ஆய்வுகளின் பொழுது இந்த ரஷ்யாவில் இருந்து பிரிந்து சென்ற நாடுகள் எல்லாம் தரவழியாக ஈரானுக்கு பலவித அவசர உணவுப் பொருட்களை, அவசர மருந்து பொருட்களை எல்லாம் அனுப்பியிருப்பதை எல்லாம் பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லை, பல அமைப்புகள் கூட மனித நிலையில் மனிதருக்கு மனிதர் உதவுகிற என்ற பின்னணியிலே அங்கு செயல்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவைகள் எல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஒரு நாட்டினுடைய தலைமை நாட்டில் இருக்கின்ற முழு மக்களையும் எந்த ஒரு காலகட்டத்திலும் கட்டுப்படுத்த முடியாது. அப்படி கட்டுப்படுத்த வலிமை எந்த அரசாங்கத்துக்கும் கிடையாது. அவர்கள் ஆயுதத்தை பயன்படுத்தி அழிக்கலாம், ஆனால் அழிக்க மக்களுடைய எழுச்சி ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். அதனால்தான் தேசிய விடுதலை போராட்டத்தில் கூட விளவில எழுவோம் என்று சொல்லி உறுதியின் உறைவிடமாக இருந்தார்கள். ஆனால் கடந்த 16 ஆண்டு காலத்திலும் அந்த நினைவே இல்லாதவர்களாக ஈழத்தமிழர்கள் விழுந்து கிடக்கின்றார்கள் என்பதுதான் வேதனையான ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் எந்த ஒரு இடத்திலும் எதையும் மதிப்பிட வேண்டும். அந்த மதிப்பிடுகின்ற பொழுது அதற்கான காரண காரியங்களை ஆராய வேண்டும். அந்த காரியங்களை ஆராய்கின்ற பொழுது எது எதிர்காலத்துக்கு மனிதாயத்துக்கு சிறந்ததாக இருக்கின்றதோ அதை முன்னெடுக்க வேண்டும். அவ்விதமாகத்தான் நாடுகள் கட்டமைக்கின்றன. ஆகவே ஆயுதத்தால் அல்ல நாடுகள் கட்டமைக்கப்படுவது, மக்களுடைய மன வலிமை. அந்த மன வலிமை மட்டுமல்ல, அந்த ஒருமைப்பாடு. அந்த ஒருமைப்பாடு வருவதற்கு மக்களுக்கு மக்கள் நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு செயல்படுறோம், மக்களுடன் விதமான உரையை வைத்திருக்கின்றோம் என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது. இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிரித்தானியாவில் கடந்த வாரத்தில் நடந்த பலஸ்தீன மக்களுக்கான ஆதரவு பேரணிகளில் கூட 500க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அனைவருமே வயது போனவர்கள், அனைவருமே பிரித்தானியர்கள், ஐரோப்பியர்கள். ஆனால் ஏன் அங்கு போராடுகிறார்கள்? அவர்களுக்கு அந்த மக்கள் புரிந்துணர்வு ஏற்பட்ட காரணத்தினால் நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றது. ஆனால் எங்கள் விடுதலை போராட்டங்கள் அதுதான் மிகப்பெரிய பற்றாக்குறையாக இருக்கின்றது. சாதாரண மக்களுக்கு எங்களுடைய பிரச்சனை தெரிவதில்லை. எந்த ஒரு ஊடகங்களும் கூட எங்கள் மேல் திரும்பி பார்க்காத நிலை இருக்கின்றது. உலகத்திலே நாங்கள் எங்களுக்குள் அந்த குண்டி சட்டிக்குள் குதிரை விட்ட மாதிரி ஒவ்வொரு சமூக ஊடகங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களுக்குள்ளே குதிரை விட்டுக் கொண்டிருக்கின்றோமே தவிர எந்த உலகளாவிய ஊடகம் இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வருகிறது. அப்ப அதுக்கு காரணம் இன்று அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றதை கூட நாங்கள் சொல்வதில்லை. அன்று நடந்ததை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாளாந்தம் நடந்து கொண்டிருப்பது அங்கு வெடுக்குநாறு மேலேயே தமிழர்களுடைய பூர்வீக நிலத்தை பக்கத்துல கிவி ஓயா திட்டத்தை கொண்டு வர்ற 240 மில்லியன் செலவுல கொண்டு வரைக்கும் அதையும் உள்ளடக்கி அதை பௌத்த
நிலம் வந்து பிரகடனப்படுத்துகிறார். புத்த சாசன அமைச்சரே பிரகடனப்படுத்துகிறார். தேசிய மக்கள் சக்தியை பிரகடனப்படுத்துகிறது. அப்ப இதெல்லாம் இதை குறிக்கிறது. தையட்டியில வந்து ஒன்று சொல்கின்றார், இன்னொன்று செய்கின்றார். அப்ப இப்படியான ஒரு சூழலில் மக்களுக்கு மக்களான புரிந்துணர்வை இலங்கையை பொறுத்த மட்டும் சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில் என்று என்ன நடக்கின்றது என்ற புரிந்துணர்வு கூட இல்லை. சிங்கள பகுதியில் என்ன நடக்கு, தமிழ் மக்கள் பகுதியில் என்ன நடக்கின்ற புரிந்துணர்வு மிக குறைவாக இருக்கின்றது. ஒரு சிலது இருக்கலாம், ஆனால் குறைவாக இருக்கின்றது. அதே மாதிரி தான் மற்ற முஸ்லிம் சகோதரராக இருந்தாலும் சரி, மலைய சகோதரராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்ன பிரச்சனை, எங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த ஒரு விதமான ஒரு இணக்கப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையில் வந்து எவ்விதமாக வந்து ஒவ்வொருவற்ற இறமையும் பாதுகாக்கப்படும். ஒவ்வொரு இறமையும் வந்து மக்களுடைய கைகளால் பாதுகாக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. என்னென்றால் எல்லா வல்லரசுகளும் எல்லா மக்களுடைய வளங்களையும் சுரண்டுகின்ற மனித வலுவை சுரண்டுகின்ற போக்கில் தான் செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. இவ்விதமான சூழலில் இதை வளர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆசிரியர் தலையங்கத்தினுடைய நோக்கு. இப்ப இதுக்கு மாஸ்டர், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுக்காகத்தான் இந்த ஒரு கட்டமைப்புகள் இருக்கும் பொழுது இப்ப எல்லா விடயத்தையும் ஒரு குறிப்பிட்ட நபரோ, ஒரு குறிப்பிட்ட அமைப்போ, அல்லது ஒரு குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினரோ, குறிப்பிட்ட கட்சி செய்ய முடியாது. இதற்காகத்தான் இந்த பலதரப்பட்ட கட்டமைப்புகளை உருவாக்கும் பொழுது அவர்கள் அப்படித்தான் உலக நாடுகளில் உண்மையில அரசியலுக்கு மேற்கும் தொடர்பே இல்லை. அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள்ல இருந்து அரசியல் வர வேண்டுமே தவிர அரசியலுக்கு மக்கள் அல்ல. மக்கள் வந்து செயற்படுகின்ற பொழுது மக்களுக்கான நல்லாட்சி எவ்விதம் உருவாக்குகின்ற பின்னணியில் எழுகிறதான் அரசியல் அமைப்புகள் எல்லாமே. ஆக இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இதுக்காகத்தான் மக்களுக்கிடையே இருக்கின்ற இதற்கு மிகப்பெரிய உதாரணமாக வரலாற்றிலே இருப்பவர் வந்து எஸ்டபிள்யூஆர் பண்டாரநாயக்க. அவர் அந்த இக்கட்டான காலகட்டத்தில் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் நாட்டு வைத்தியர்களையும் தொழிலாளர்களையும் பிக்கொலையும் இணைத்துத்தான் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை கட்டியெழுப்பினார். ஆனால் நாங்கள் வந்து ஒரு அரசியலை இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த கூறுகளுடன் எங்களுக்கு தொடர்பே இல்லாத மாதிரி செயற்படுகின்ற ஒரு தன்மையினால்தான் அங்கு வந்து ஒவ்வொரு நாளும் இளையவர்கள் வந்து அந்த மண்ணில் வாழ்வதற்கான நம்பிக்கையற்றவர்களை மாறிக்கொண்டிருக்கின்றார். அப்படி இல்லை என்றால் பெரும் சமுதாயத்துடன் சேர்ந்தோ அல்லது முஸ்லிம் மக்களுடன் சேர்ந்தோ தாங்கள் வாழ வேண்டும் என்ற அளவுக்கு அவருடைய மனநிலை சென்று கொண்டிருக்கின்றது என்பதுதான் நடைமுறை உண்மையாக இருக்கின்றது. நன்றி மாஸ்டர். அரசோக்களின் உங்களிடம் இறைமை தொடர்பாக சொல்லும் பொழுது, இந்த புரிந்துணர்வு இறைமைகளுக்கான பாதுகாப்பு என்று சொல்லும் பொழுது, இப்ப நீங்கள் ஈரான் போரை எடுத்தீர்கள் என்றால் 48 ஆண்டுகளுக்கு மேல் அடக்குமுறையில் இருந்தார்கள். எவ்வாறு அவர்கள் அந்த நம்பிக்கையை கட்டி எழுப்பினார்கள்? இப்ப வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது ஈரான் என்னென்ன நிபந்தனைகளை முன்வைத்தார்களோ அதை விட அவர்களுக்கு அதிகமான சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கின்றது போல் அவர்கள் கூட அப்படி நினைத்திருக்க மாட்டார்கள் போல் இருக்கிறது. எவ்வாறு அவர்களால் அப்படி சாதிக்கக்கூடியதாக இருந்தது? அதாவது இறங்கி கேட்கும் போது கிடைப்பதில்லை சிலது, நீங்கள் மேலே ஏறி கேட்கும் போதுதான் சிலது கிடைக்கும். அதுதான் அந்த பிரச்சனை. என்னன்னு சொன்னால் இவ்வளவு காலமும் அவங்க இப்ப யோசிச்சிருப்பாங்க, இந்த ஹார்முஸ 20 வருஷத்துக்கு முதல் மூடி இருந்தா எப்பயோ அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் என்று. டூ லேட் தான் யோசிச்சிருப்பாங்க. என்று சொன்னால் அதைத்தான் ரஷ்யாவின் பிரதி முன்னாள் அரசு தலைவர் மெடடேவ் கூறியிருந்தார். என்னன்னு சொன்னால் ஈரான் தன் அணுக்குண்டை சோதிச்சு பார்த்திருக்கிறது. ஒவ்வொருத்தட்டும் பலம் இருக்கின்றது. இப்ப 2007 ஆண்டு கூட ரோபர்டோ பிளேக் வந்து கேட்டது திருகோணமலை. ஆனால் அதை கோத்தபாயா பிடிச்சு எழுதி போட்டு விடுதலை புலிகள் சொன்னது, நாங்கள் இப்போது இலங்கையில எந்த இடத்துக்கு நாங்கள் போவோம், எங்களுக்கு நீங்கள் தேவையில்லை என்ற ஒரு நிலை. அது உண்மையில் அது எங்களுடைய அந்த ஈழப்போர் ஆரம்பித்த போது கூட திருவோணமலையில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் சொர்ணமனை அங்குதான் நகர்த்தி இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் முதலில் அதை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் மிக பிக்சர் என்றிருந்தது. அது இந்த போர்ந்த காலத்தில் கூட அதை சிவராம் கூட ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தார். பிரவாண்ட மைண்டில் ஒரு பெரிய பிக்சர் ஒன்று இருக்கிறது என்று அடுத்த போர். ஆனால் எல்லாம் பிழைச்சு விடாது, வேறு விடயம். அதே போலதான் இப்ப இந்த நிலைமையை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், இந்த ஈரான் நிலையில் இப்போது ட்ரம்ப் எல்லாத்துக்கும் இறங்கி வருகிறார். ஏடி வான்ஸ் தான் வர வேண்டும் பேச்சுவார்த்தை கண்டு அவரை அனுப்புகிறார். இப்போது ஹிஸ்புல்லாக்களுடனான போர் நிறுத்தம் வந்து விட்டது. என்று சொன்னால் ஹிஸ்புல்லாக்களை விட்டுட்டு, அதாவது லெபனானை விட்டுட்டு அடுத்த பேச்சுக்கு ஈரான் போகும் என்று ஒருவரும் நினைக்கவில்லை. ட்ரம்புக்கும் அது தெரியும், அவங்க வரமாட்டாங்க. இப்ப ஏதோ ஒரு வகையில் தாங்கள் ஈரானுக்கு பணிஞ்சு போனதா இருக்கக்கூடாதுன்றதுக்காக உடனே லெபனான் தூதுவரை கூப்பிட்டு, இஸ்ரேல் தூதுவரையும் கூப்பிட்டு, அதுக்குள்ள தாங்கள் ஏதோ ஒரு பேச்சுக்களை நடத்தியது போல ஒரு பேச்சை நடத்தி கொண்டு
இப்போது அந்த போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமா நீங்கள் சொன்னது போலதான் ஈரான் கேட்டதும் கிடைக்குது, கேட்காததும் கிடைக்குது என்று சொன்னால் அதைத்தான் சொல்லுவாங்க ஊர்ல அடிய போல அண்ணன் தம்பி உதவாது. அதே ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது தற்போதைய நிலை. இப்ப ட்ரம்ப் குறிக்க தான் சிலவளை பாகிஸ்தான் போவேன் என்று ஃபைனல் டீல் என்று சொன்னால் தான் சில சமயங்களில் பாகிஸ்தானுக்கு போவேன் என்று கூட கூறியிருக்கின்றார். இந்த இவர்கள் முற்றுகை கூட அது அவர்கள் தங்களுக்கு ஒரு வெற்றியாக அமெரிக்க மக்களுக்கு காண்பிப்பதற்காக ஒரு முற்றுகையை வைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர முற்றுகையில் கூட அங்கு பெரிதளவாக அது பயனளிக்கவில்லை. அது மட்டுமல்லாது இப்ப மாசு கூறியது போல முற்றுகை ஏனைய நாடுகளைத்தான் கடுமையாக பாதிக்குது. ஐரோப்பிய நாடுகள் இப்ப விமானத்துக்கு இன்னும் சில வாரங்களுக்கு தான் எரிபொருளை இருக்குன்னு சொல்லிவிட்டார்கள். அதே போல சுற்றுலாத்துறையாக இருக்கலாம், எல்லாம் விவசாயமாக இருக்கலாம், எல்லா துறைகளும் கீழே விழும் போது மக்கள் அந்த அரசுகளுக்கு எதிராக கிளந்தெழுவார்கள். அதுதான் இந்த அரசுகளுக்கு இப்போது மிகப்பெரிய ஒரு பயமாக இருக்குது. ஆனால் அதே சமயம் இப்ப மாஸ்டர் கூறியது போல இலங்கையை நீங்க பாருங்கள், பொருளாதாரம் வீழ்ந்து விட்டது. 4 நாள் தான் வேலை, 3 நாள் வீட்டுல உலகம் எல்லாம் பிச்சு எடுக்கிறார்கள். ஆனாலும் இனவாதம் போகவில்லை. வெடுக்கிறாரி மலையிலும் அங்கேயும் இன்னும் தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு இஸ்ரேல் எதிரை செய்து கொண்டிருக்கிறோம் பாலஸ்தீன மக்கள் மீது. அதற்கு எந்த விதத்திலும் நீங்கள் வேறுபாட்டை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அவ்வாறான ஒரு நிலையைத்தான் இலங்கை அரசு மாறி மாறி செய்து கொண்டு இருக்கின்றது. எவ்வாறு இந்த பொருளாதாரத்தை ஈரான் முடக்கி இந்த உலகத்துக்கு ஒரு வலியை கொடுத்து இவர்கள் எல்லோரையும் ஐரோப்பாவை கூட சமாதானம் பேசுற நிலைக்கு கொண்டு வந்ததோ, அவ்வாறு இலங்கையின் பொருளாதாரம் வீழும் போதுதான் இலங்கையை நாங்கள் ஏதாவது ஒரு தீர்வுக்கு கொண்டு வர முடியும். அதுதான் உண்மையும். நீங்கள் விடுதலை புலிகள் காலத்தில் பார்த்தால் கூட கட்டுநாயக்கா வான்படை தளமாக இருக்கலாம், வேர்ல்ட் ட்ரேட் சென்டராக இருக்கலாம், மத்திய வங்கியாக இருக்கலாம், பொருளாதார மையங்கள் அவர்கள் குறிவைத்ததற்கு காரணம் பொருளாதாரம் பலமாக இருக்கும் வரையிலும் அவர்களை ஒரு பேச்சுவார்த்தை மேடைக்கோ அல்லது அவர்களுடைய இனவாதத்தை களையவோ முடியாது என்பது இந்த ஈரான் போரும் எங்களுக்கு மீண்டும் ஒரு தடவை தெளிவாக சொல்லி இருக்கிறது. இதுல இப்ப தமிழர் தரப்பு இதை எவ்வாறு கையாளலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இப்ப உங்களுக்கு தெரியும், சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை மிகவும் குறைந்திருக்கின்ற என்று கூறுகிறார்கள். பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி குறைந்திருக்கின்றது. இதிலிருந்து இலங்கை மட்டுமில்லை, உலக நாடுகளே மீண்டெழுவதற்கு 2 ஆண்டுகள் தேவை என்று கூறுகிறார்கள். அப்படி இந்த சிக்கல்கள் இருக்கின்ற இந்த நிலைமையை எவ்வாறு தமிழர்கள் பயன்படுத்தலாம்? தமிழர்களை பொறுத்தவரையில் அங்கு பிரச்சனை தீர்ந்து விட்டதென்று இன்னும் இல்லை. ஆனால் இதற்கு முதல் உங்களுக்கு தெரியும், இலங்கை பொருட்களை புறக்கணிக்க வேண்டும், இலங்கை ஆடை உற்பத்தியை புறக்கணிக்க வேண்டும் என்று எவ்வளவோ போராட்டங்களை நடத்தினவர்கள் பிறகு அவர்கள் காணாமல் போட்டார்கள். எங்கே என்று தெரியாது. இப்ப ஊர்ல காணாமல் போனவர்களைப் போலதான் அவர்களையும் நாங்கள் இங்கே ஒரு காணாமல் போன ஒரு அலுவலகத்தை அமைச்சு தேடினால் நல்லா இருக்கும். அங்கதே மாதிரி என்னென்று சொன்னால், நான் சில சமயங்கள் யோசிச்சு தமிழெல்லாம் கிடைச்சிட்டு இருக்காங்க. போராட்டம் என்று நீங்கள் வந்த நீங்கள் உங்களை இடநடுவ காணவில்லை என்று சொன்னால் நீங்கள் போராட வரவில்லை என்றான அர்த்தம். இப்ப நீங்கள் சொன்னது போல இலங்கை இந்த பொருட்களையாகவும் சரி, இலங்கை கடலில் எடுத்து விற்கப்படுகின்ற இந்தியாவின் கடல் உணவுகளையாகவும் சரி, நீங்கள் ஏதாவது ஒரு வழி இல்லாமல் போராட்டம் இல்லாமல் எதுவும் கிடைக்காது என்பது உண்மை. நீங்கள் சும்மா அதாவது ஒரு இலகுவாக உங்களோட சேட்டு கசங்காம இருக்கணும், நீங்க வேலைக்கு போகணும். அது போராட்டத்துக்கு போகக்கூடாது. வேலைக்கு போறதுதான் அது. வேலையும் போராட்டமும் வித்தியாசமாக இருக்கும். வேலைக்கு போனால் ஊதியம் கிடைக்கும். போராட்டம் அப்படி இல்லை, வலியும் வேதனையுமாக இருக்கும். அதை உணர்ந்தா போறார்கள் இல்லை. அவர்கள் அந்த போராட்டத்தையும் ஒரு வியாபாரமாக்கி அந்த வியாபாரம் அதில் நடந்து கொண்டிருக்கின்றது. அவ்வளவுதான். இயக்கத்தின் அதாவது தேசிய தலைவர் இருக்கும் போதே நாங்கள் நீங்க நானும் கதைக்கும் போது கதைத்திருந்தோம். அப்பவே இங்க வித்தாக்களும் இருக்கிறார். இல்லை என்றால் எவ்வளவாக இருக்கும் என்று யோசிப்பாங்க. தற்போதைய நிலையில் தமிழர்கள் என்ன செய்யலாம் யோசிப்பாங்க. யார் இருக்கணும்? இப்ப ஒரு கொள்கையை வகுப்பதற்கோ அல்லது தொடர்ச்சியாக இயங்குவதற்கோ அடுத்தது தன்னலமற்று இயங்குவது, அதுதான் மிக முக்கியமான.
அவன் ஒரு தீர்மானம் கொண்டு வாண்ட, நான் ஒரு தீர்மானம் கொண்டு வாண்ட, நீ ஒரு தீர்மானம், நீ ஒரு போராட்டம் வச்சா நான் ஒரு போராட்டம், நான் ஒரு கடையை திறந்தா நீ ஒரு கடை, அது சரி வராது. அதான் அந்த பிரச்சனை. இந்த நிலையில் தான் நாங்கள் இப்போதும் நின்று கொண்டிருக்கிறோம். இதற்காக நகரவே இல்லை. உலகத்துல என்ன மாற்றம் நடந்தாலும் அது எங்களுக்கு பிரச்சனை. ஏனென்று சொன்னால் எங்களால் எதுவும் செய்ய முடியாது. இந்த மாற்றங்களை வேணும் என்று சொன்னால் நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகள் இலங்கை அரசை பலப்படுத்துவதாக இருக்கும், தமிழர்களுக்கு எதிரான தரப்புகளை பலப்படுத்துவதாக இருக்கும். அதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். நன்றி அரசுகளை. மாஸ்டர், உங்களிடம் இலங்கை அரசாங்கம் ஒரு பலவீனமான நிலையில் இருக்கின்ற இந்த போர் சூழலினால் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமைகள் பெரிய மாற்றத்தை, அதாவது இரட்டிப்பு அடி இலங்கை அரசாங்கத்துக்கு. என்றால் மீண்டு எழுந்து வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தித்வா புயல் வந்தது. இனி அதன் பின்னர் இந்த போர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்ப ஈழத்தமிழர்களை பொறுத்தமட்டில் இப்ப உங்களுக்கு தெரியும், நாங்கள் எத்தனையோ தடவைகள் இங்கே இந்த வானொலியிலேயே நாங்கள் பேசிக்கொண்டு வருகின்றோம். கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும், அதனூடாக சில செயல் திட்டங்களை உருவாக்கி பயணிக்க வேண்டும் என்று கூறும் பொழுது, இப்பொழுது கூட இந்த சட்டத்திறனியல் சங்கம் கூட ஒரு முயற்சி ஒன்று எடுக்கிறார்கள் என்று, அனைத்து அரசியல் கட்சிகளையும் இணைத்து ஒரு கட்டமைப்பு உருவாக்க என்று. இப்ப உலகத்திலேயே பெரிய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது போராடிய ஈழத்தமிழினம் இப்படியே இருந்து கொண்டிருக்க போகிறதா, அல்லது இப்படி அப்பப்பொழுது ஒரு கட்டமைப்புகள் உருவாக்கி அப்பப்பொழுது சில தீர்மானங்களை கொண்டு வந்து நேரத்தை இழுத்தடிக்க போகிறார்களோ? தீர்க்கமாக ஒரு இறுக்கமான ஒரு முடிவை எடுத்து ஏன் நகர முடியாமல் இருக்கின்றது? இப்பொழுது அதற்கான சந்தர்ப்பம் அமைந்திருக்கிறதா? அதாவது இது எங்க சிக்கல் இருக்குன்னு சொன்னால், நாங்கள் மக்களுக்குரியது நாடு, மக்களால் தான் நாடு உருவாகுது. மக்களுடைய உழைப்பு பேணப்படுகின்ற பொழுதுதான் மக்கள் நிலை பெற முடியும். அந்த மக்களுடைய உழைப்பை பேணுவதற்கான வசதிகள் செய்யப்பட வேண்டும். அதுதான் பொருளாதாரம்னு சொல்வார்கள். ஆனா நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், இன்றைக்கு இலங்கையில் இருக்கின்ற மக்களினுடைய நாளாந்த வாழ்வை பாதுகாக்கிறதுக்கான என்ன வேலைகளை செய்கின்றோம் என்பதற்கு பதில் இல்லை. அதான் மிக முக்கியமான விடயம். சரி, இப்ப நீங்கள் கூறுவது போல ஸ்ரீலங்கா அரசாங்கம் பலவீனமான அரசாங்கமா இருக்கலாம். ஆனால் இந்தியா இருக்கும் வரை ஸ்ரீலங்காவை இந்தியா எப்படி என்றாலும் அது தன் மூலமாக பாதுகாக்கும் என்பது எல்லாருக்கும் வெளிப்படையான ஒன்றாக இருக்கின்றது. அதுதான் அவர்களுடைய பலமும் கூட. அவர்கள் கூடவே சீனாவோடும் அவர்கள் மிக நெருக்கமான தொடர்பை கொண்டிருக்கின்றனர். அதாவது அரசாங்கம் என்ற நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பிராந்திய வல்லாண்மைகளும் மேலாண்மைகளும் அந்த பிரதேசத்தில் தாங்கள் நிலை கொள்வதற்கு அவர்களுக்கான உதவிகளை செய்து அந்த பின்னணியிலே அந்த மண்ணினுடைய வளத்தை, அந்த மண்ணினுடைய மனித வலுவை, மூலதனத்தை தாங்கள் பயன்படுத்துகின்ற தன்மையை செய்வார்கள். இதுதான் அரசாங்கம் உதவி செய்வதால் வருகின்ற சிக்கல் நிலை. ஆனால் எங்களுக்கு அரசாங்கம் என்று ஒன்று இல்லாத நேரத்தில் மக்கள் தான் அரசாங்கமாக இருக்க வேண்டிய நிலை. அதனால்தான் தேசிய தலைவர் அவருடைய 2008 மாவீர தின உரையிலே இனி ஈழத்தமிழர்கள் உடைய பாதுகாப்பும் வளர்ச்சியும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்களிடத்தில் என்று கூறினார். இங்குதான் முக்கியமான விடயம் இருக்கின்றது. இப்பொழுது தாயகத்திலே ஈழத்தமிழர்களுக்கு அரசு இல்லை என்பது அது எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரிந்த விடயம். அப்படியான ஒரு சூழலில் அந்த மக்களுக்கான பொருளாதார வளத்தை, அந்த மக்களுக்கான தொழில்நுட்ப வளத்தை, அந்த மக்களுக்கான அறிவூட்டலை யார் செய்வது என்றால் உலகெங்கும் வாழ்கின்ற புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள் தான் செய்ய வேண்டும். ஆனால் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஈழத்தமிழர்களிடத்திலே எந்த விதமான பொருளாதாரத்தை பற்றிய திட்டமிடல்களோ அல்லது தொழில்நுட்ப மற்றது இந்த செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சிகள் பற்றிய திட்டமிடல்களோ தாயகத்தோடு இணைப்பதற்கான எதுவுமே செய்யவும் இல்லை. யார் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? சாதாரண மக்களுடைய பொறுப்பு. ஆனா சாதாரண மக்களுக்கு அவர்களுக்கு இடையிலே இது எங்களுடைய உணர்வு இல்லாமல் அது அரசியலுக்குரியது, அரசியல் கட்சிகளுக்கும் அமைப்புகளுக்கும் இயக்கங்களுக்கும் உரியது என்ற ஒரு தவறான கருத்து வளர்க்கப்பட்டு விட்டது. ஆனால் சாதாரண மக்கள் என்று நீங்கள் கூறும் பொழுது மாஸ்டர், நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோடு உரையாடும் பொழுது ஒவ்வொருவரும் தனித்தனியாக நிறைய விடயங்களை செய்கிறார்கள். இப்ப நீங்க பாருங்கள், யாழ் ஐடி ஹப் இருக்கின்றது, அதில் சில விடயங்களை நடத்துகிறார்கள். பல்கலைக்கழகத்துக்கு போய் சில விடயங்களை நடத்துகிறார்கள். தனித்தனி மனிதர்களாக சில விடயங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது தனி மனிதர்களாக நடத்தும் பொழுது அது வெளியில் வர மாட்டது. அப்ப ஒருங்கிணைந்த ஒரு செயல்பாடு தேவை இல்லையா என்று நீங்கள் கருதவில்லையா?
இல்ல அதாவது முதலாளித்துவ பொருளாதாரத்தில் இருக்கின்ற பொழுது முதலாளித்துவ பொருளாதாரத்தில் தனிமனித முயற்சி கூடாகத்தான் எங்கின்றாலும் சரி பொருளாதார கட்டமைப்புகள் பலம் பெறுகிறது என்பது உலக வளமை. அந்த வகையிலே தமிழர்களும் முதலாளித்துவ பின்னணியில் தான் இருக்கின்றார்கள். அந்த பின்னணியில் இருக்கின்ற பொழுது அவர்கள் அங்கு தங்களுக்கான வளத்தை பெருக்குவதில் எந்த விதமான தவறும் இல்லை, பெருக்கத்தான் வேணும் என்றால் கூட்டு முயற்சியில பெருக்குவதாக இருந்தால் ஒன்றில் பலம் பொருந்திய சமூக கட்டமைப்பு வேண்டும் அல்லது அரசாங்கம் வேண்டும். பலம் பொருந்திய சமூக கட்டமைப்பு இல்லாத நிலையில், பலம் பொருந்திய ஒரு அரசாங்கம் எங்களுக்கு இல்லாத நிலையில் தனிமனிதர்களுடைய முயற்சி கூடத்தான் இந்த பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். அது உலக இருந்த உண்மை. ஆனால் இதில் என்ன முக்கியம் சொன்னால், இந்த ஏற்படுகின்ற தனியார் நிலையிலான வளர்ச்சிகளை எந்த வளர்ச்சியாக இருந்தாலும் சரி அதை ஒருங்கிணைக்கிற ஒரு ஆற்றல் வேண்டும். அந்த ஒருங்கிணைக்கிற ஆற்றல் மூலமாக அந்த வளர்ச்சிக்கான பொதுக்கொள்கை உருவாக்கப்பட வேண்டும். அந்த வளர்ச்சிக்கான பொதுக்கொள்கை உருவாக்கப்படுகின்ற பொழுதுதான் அந்த பொதுக்கொள்கையை பாதுகாப்பதற்கான அரசியல் முறைமை ஒரு சர்வைவல் மெக்கானிசம் சொல்லி இருக்கிறவர்களை பாதுகாக்கின்ற தன்மை கூட போகும். ஆகவே ஒருங்கிணைப்பது யார்? தனியார் முயற்சிகளை ஒருங்கிணைப்பது இளையவர்கள் அங்கு வர வேண்டும். இந்த பிரச்சனை இங்குதான் இளையவர்கள் முதன்மைப்படுறது. இந்த இளையவர்கள் வருகின்ற பொழுதுதான் அவர்கள் கூடத்தான் இந்த தொழில் முயற்சிகள் எல்லாம் ஆரம்பமாகிறது. அப்ப அவர்கள் யாருடன் அவர்கள் பங்கு இணைகின்றார்கள், விதமாக செய்யப்படுகின்ற தன்மை வேண்டும். ஆனால் இங்கிருக்கின்ற இளையவர்களுக்கு அடியோடு அந்த தன்மை இல்லாமல் இருக்கின்றது. இதுக்குத்தான் இங்க கூட பிரித்தானியாவில் கூட உங்களுக்கு தெரியும், பல்கலைக்கழகங்கள் கூட ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் என்று சொல்லி பல்கலைக்கழகத்தினுடைய 2வது 3வது வருடங்களை இன்னொரு ஐரோப்பிய நாட்டில் போய் படிப்பிக்கிற வழக்கம் எல்லாம் இருக்கின்றது. காலத்துக்கு காலம் பள்ளிக்கூடங்களை ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டை கொண்டு சென்று வருகின்ற வழக்கம் எல்லாம் இருக்கின்றது. ஏனென்றால் இளையவர்களுக்கு இடையில் அவர்கள் பொருளாதாரத்தில் இயங்குகின்ற ஒரு இணைப்பு வந்தால்தான், அவர்கள் கல்வியில் ஒருங்கிணைந்து செயற்படுகின்ற ஒரு இணைப்பு வந்தால்தான் அந்த பின்னணியிலே அந்த தன்மை பெறும். இப்பொழுது ஐக்கிய நாடு சபை எங்களுடைய பிரச்சனையிலே ஐக்கிய நாடு சபையுடைய மனித உரிமை ஆணையாளர் அங்கு புதிதாக நியமிக்கப்பட்டிருக்க அங்கு நிரந்தர பதிவிட பிரதிநிதியாகவும் இலங்கையின் பிரதிநிதியாகவும் இருக்கின்ற சுமதி திசுநாயக்காவை சந்தித்த பொழுது அவர் இலங்கை அரசாங்கம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் செய்வதற்கெல்லாம் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். அப்படியான ஒரு சூழலை அவதானித்த பிரித்தானிய தமிழர் பேரவை கடந்த வாரத்திலே ஒரு அறிக்கையை விடுத்தது. அந்த அறிக்கையில் ஸ்ரீலங்காவினுடைய தந்திரத்துக்கு இசைந்து கொடுத்து அனைத்து அமைப்புகள் தம்மை பலவீனப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தினார்கள். அது மட்டுமின்றி அதிலே 2 முக்கியமான கருத்துக்களை முன்வைத்தார்கள். ஒன்று என்னன்னு சொன்னால், சர்வதேச குற்றவியல் நீதி பொறிமுறைகள் நிறுவப்பட வேண்டும். இரண்டாவது உலகளாவிய அதிகார வரம்பெல்லையை பயன்படுத்தி அமெரிக்கா, கனடா, பிரித்தானியா போன்ற நாடுகளை போன்று ஐரோப்பிய ஒன்றியம், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளும் ஸ்ரீலங்காவின் யுத்த குற்றவாளிகளுக்கு எதிராக தடைகளை விதிக்க வேண்டும் என 2 செயற்பாட்டு அழைப்புகளை விடுத்தார்கள். அத்தோடு அனைத்து சமூகத்தின் வலுவான தலையீட்டின் மூலமும் இலங்கையில் நீதியை உறுதிப்படுத்தவும், மீறல்களால் பாதிக்கப்பட்டதை பாதுகாக்கவும், நிலையான அமைதியை கட்டியெழுப்ப முடியும் என நம்பிக்கையும் தெரிவித்தார்கள். முடிந்து விடுகிறது. அங்குதான் சிக்கல் இருக்கிறது. இதை சொல்கின்ற பொழுது இப்பொழுது என்னன்னு சொன்னால், சரி, இந்த நேரத்திலே அவர்கள் சுட்டிக்காட்டியதற்கு நாங்கள் நன்றியையும் தெரிவிக்கிறோம், இல்லாண்டில்லை. ஆனால் இதை எப்படி செய்ய போகின்ற விளக்கத்தை நீங்கள் மக்களுக்கு அளிக்கின்ற பொழுதுதான் மக்கள் அதற்குள் இணைவார்கள். அதற்கு 2 தன்மை இருக்கின்றது. ஒன்று என்னன்னு சொன்னால், முதலாவதாக நீங்கள் சர்வதேச குற்றவியல் நீதி பொறிமுறைகள் நிறுவப்பட வேண்டும் என்று சொன்னால், இவ்வளவு காலமும் அதை செய்ய முடியாமல் இருப்பதற்கான தடைகள் என்ன, அதை எவ்விதம் நாங்கள் மேற்கொள்ளப் போகின்றோம் என்கின்ற ஒரு தெளிவை நீங்கள் செய்ய வேண்டும். அதே மாதிரியாக நீங்கள் இலகுவாக அமெரிக்கா, கனடா, பிரித்தானியா இங்க தடைகளை விதித்ததுன்னு சொல்கின்ற போது, இந்த நாடுகள் பிரித்தானியா, இந்த நாடுகள் தான் ஈழத்தமிழ் மக்களுடைய வாக்குப்பிலம் இருக்கின்றது என்று எல்லாருக்கும் தெரியும். அமெரிக்காவில் பல்வேறு விதத்திலே அழுத்தங்கள் இருக்கின்றது தெரியும். ஆனால் இப்ப நாங்கள் நியூசிலாந்துக்கோ அல்லது ஆஸ்திரேலியாக்கோ நாங்கள் போவதாக இருந்தால், அங்கு விதமாக நாங்கள் அங்கு அதனை செய்ய போன்றோம். இதுக்கு என்ன, நீங்க முதல்ல மத்திய அமைப்புகளை எல்லாம் உழைத்து கதைக்கின்ற பேசுகின்ற ஒரு உரையாடலை ஏற்படுத்துவீர்களா? அப்படி ஏற்படுத்துகிற உங்களுக்குள்ள இருக்கிற விருப்ப வெறுப்புகளை விடுங்கள். யார் இந்த விஷயத்தில் கூட நாங்கள் யார் பெருசு யார் சிறிது இல்லாமல் அந்த எல்லோரையும் இணைத்து இந்த உங்களுடைய
எண்ணங்களை வைத்து அதை எவ்விதமாக முன்னெடுக்கலாம் என்ற ஒரு கருத்தை ஆடலை செய்கின்றீர்களா? நீங்க ஏற்கனவே சொன்னது போல 4 பேர் மூலையில் கூடி நின்று கொண்டு 4 வசனம் பேசி போட்டு போகின்றோம். இந்த தமிழ் படத்துல வர்ற வீரவசனம் மாதிரி இருக்கும். சரியா? கேட்கறதுக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆனா உங்களாலும் செயல்படுத்த முடியாமல் இருக்கும், மற்றவர்களாலும் செயல்படுத்த முடியாமல் இருக்கும். இதற்காகத்தான் உங்களுக்கு சுட்டி காட்டுறமே தவிர உங்களுடைய முயற்சிகளை நாங்கள் பாராட்டுறோம். ஏதோ ஒருவருமே கருத்து தெரிவிக்க முடியாத சூழலில் நீங்கள் அதுக்கு கருத்து தெரிவிக்கின்றீர்கள் என்பது வேறு விடயம். மற்றது நீங்கள் சர்வதேச ராஜதந்திரிகளை சந்தித்து பேசினீர்கள் என்று சொல்கின்ற பொழுது எந்தெந்த நாட்டு ராஜதந்திரி சந்தித்தீர்கள், எதை பேசினீர்கள், அதன் மூலமாக என்ன தன்மை எதிர்பார்க்கிற இந்த விளக்கங்களை கொடுங்கள். அவ்விதமாக கொடுக்கின்ற பொழுதுதான் அந்த அறிக்கையினுடைய தன்மை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த தனிய பிரித்தானிய தமிழர் பேரை மட்டும் நான் கூறவில்லை. ஐக்கிய நாடு சபையுடன் வேலை செய்திருக்கின்ற பல அமைப்புகள் இருக்கின்றன. எல்லா அமைப்புகளுமே தாங்கள் வேலை செய்வதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றன தவிர தங்களுக்கு ஐக்கிய நாடு சபையில் இருக்கக்கூடிய தனிமனித நட்புகள் அல்லது நீண்டகால தொடர்புகளை வைத்துக் கொண்டு நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்களே தவிர நீங்கள் ஒரு சமூகமாக தேசமாக அதை மாற்றி செயற்படுகிற தன்மை இல்லாமல் இருக்கின்றீர்கள். ஆனால் ஈரானுக்கு அந்த பிரச்சனை இருக்கவில்லை. ஈரானில் எல்லா மக்களையும் இணைக்கின்ற ஒரு மிகப்பெரிய தன்மை கொண்டதாக ஈரானுடைய செயற்பாட்டை நாங்கள் பார்க்கின்றோம். எல்லா விடயத்திலும் எல்லா மக்களையும் இணைக்கின்றோம். இப்ப ட்ரோன்ஸ் எடுத்தாலும் கூட ட்ரோன்ஸ் இவரால் ஒன்றுமே செய்ய முடியாத போனது காரணம் என்னன்னு சொன்னால் 40 வருஷமாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை இருக்கிறது. அதை அவர்கள் கவனத்தில் எடுத்து ஈரான் எல்லா இடங்களிலும் ட்ரோன் பரவலாக்கப்பட்டு விட்டது. ட்ரோன் பரவலாக்கப்பட்டு விட்ட காரணத்தால் எங்க இருந்து எதை பிடிக்கிறது என்று தெரிஞ்சாக தவறான முறையில ஒரு சில மையங்களில் இருக்குன்னு சொல்லி தவறான தரவை கொடுத்ததால அமெரிக்கா இந்த கஷ்டப்பட்டு கொண்டு நிற்குது. ஆனா அவர்கள் செய்த வேலை என்ன? பரவலாக்குறா. நீங்கள் பரவலாக்குறீங்களா? இன்னத்து என்றாலும் சரி, எது என்றாலும் சரி பரவலாக்குறீங்களா? டீசென்ட்ரலைசேஷன் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் யாரையுமே பார்க்க இல்லை, யாருமே வெறுக்க இல்லை. ஆனா என்ன சொல்றோம் என்றால், நீங்களாக இந்த ஊடகம் இருக்கிறது, ஊடகத்துல நாங்கள் இப்படியான தன்மை கூட செய்கின்றோம், இதுல இவ்வளவு பேர் செய்யுங்கள், இந்த திட்டத்தை நீங்கள் முன்னெடுங்கள், இந்த திட்டத்தை இன்னொரு முன்னெடுங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு போக வேண்டும். அதே நேரத்துல இந்த செயற்திட்டம் என்று வரைக்கல அதுக்கு பிறகு ஒரு தனிப்பட்ட வெறுப்புறப்புகளை நீங்க பார்க்க முடியாது. நான் பெருசு, நீ பெரிதல்ல, நான் நீண்ட காலம் வேலை செய்யறேன், நீ பின்னுக்கு வந்தாய், நான் அமைப்புல இருந்த, நீ அமைப்புல இல்லை, இந்த பேச்சுகள் எல்லாம் செயற்திட்டத்துக்கு செய்யப்படக்கூடாது. செயற்திட்டம் கொண்டு வந்தால் மக்கள் முழுவதற்கு முடியாது. அந்த செயற்திட்டத்துல இதுவரை ஈழத்தமிழர்களோட அரசியல் நிலையில பங்களிப்பு செய்யாத ஒருவர் கூட அதுல பங்களிப்பு செய்ய போறாரு என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். என்றால் மக்களுக்கானதுன்னு ஒண்ணு. இப்ப எல்லா பிரதம மந்திரி மேலும் ஒரு கட்சியாலாம் தெரிவு செய்யப்படுறாரு. ஆனா கட்சியால தெரிவு செய்யப்பட்ட பிறகு எந்த ஒரு பிரதம மந்திரி சொல்லலாமா, நான் இந்த கட்சிக்கு தான் உரிய நான் செயற்படுற வழக்கம் உலகத்துல இருக்குது. அப்படித்தான் இப்ப நாங்கள் எங்களுக்கு அரசு இல்லாத நிலையில நாங்கள் தான் மந்திரிகளாகவும் நாங்கள் தான் பிரதமர்களாக செயற்பட வேண்டிய ஒரு இக்கட்ட நிலையில இருக்கிறோம். இதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் கூட்டுறவை வளர்க்கிறோமோ, எவ்வளவு தூரத்துக்கு உரையாடல்களை வளர்க்கிறோமோ, எவ்வளவுக்கு எங்களுக்கு நீ பெருசு நான் பெருசு நீயான விவாதங்களை வைக்காம இருக்கிறோமோ அவ்வளவுக்கு தான் இதை செய்ய முடியும். இல்ல, நீங்க சொல்றது அது நடைமுறை அப்படி இல்லை. ஆனால் அப்படித்தான் இருக்க வேண்டும். இருக்கிறவர்களே தந்திரமாக வெளியில் அனுப்புகிறார்கள் என்றால் எப்படி ஃப்ரீயா உங்களுடைய வேலை திட்டங்களை செய்யுங்கள்னு சொல்ல எப்படி அனுமதிப்பார்கள்? ஆனால் நீங்கள் கூறிய ஒரு விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மாஸ்டர். நீங்கள் அதுக்கு ஒரு பதில் தாருங்கள். ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தி துணிச்சலாக சொல்வது பாராட்டக்கூடிய விடயம் தான். ஆனா அதுக்கான மெக்கானிசம் என்ன இருக்கிறது? இப்ப நீங்களும் கூறலாம், நானும் கூறலாம், இப்படி தமிழ் மக்கள் எதிர்நோக்க, அதுக்கான மெக்கானிசம் என்ன? மெக்கானிசம் பெறுறதுக்கு முதலாவது மக்கள் இணைக்கப்பட வேண்டும். மக்களை வச்சுதான் மெக்கானிசமே பிறக்கும். நாங்கள் மக்களை இணைக்கிற வேலையை செய்கிறதே இல்லை. மக்களை இணைக்கிற வேலையை செய்யாம ஒவ்வொருவரும் தனித்தனி ஒவ்வொரு தீவுகளா இருந்து கொண்டு என்னென்ன மெக்கானிசத்தை கொண்டு போறீங்க? நீங்க மக்கள் இணையக்கில தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அதை முன்னெடுப்பதற்கான பல்வேறு ஆலோசனைகளை சொல்லுவார்கள். அவ்விதமான பல்வேறு ஆலோசனைகளை சொல்கின்ற பொழுதுதான் அதுக்கான மெக்கானிசம் உருவாகும். இதுல மிக முக்கியமாக இந்த கேள்வியை நீங்க அரசியலத்தில் கேட்கணும்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் இல்லை, கெமிஸ்ட்ரியில மெக்கானிசம் தான் பிரதானம். மெக்கானிசத்துக்கூட தான் எல்லா ரசாயன தாக்கங்கள் நடைபெறுவது. அந்த ரசாயன தாக்கங்கள் நடைபெறுவது அந்த முறையில பார்க்கல கூட இந்த அணுக்கள் கூட என்ன மாதிரியாக அவை ஒவ்வொரு விதமாக இணைந்து செயல்படுகின்றன சொல்கின்ற பொழுது அந்த அணுக்கள் சுதந்திரமாக செயல்படுறதுக்கான தளம் வேண்டும் ஒன்று. இரண்டாவது அப்புறமாக சுதந்திரமாக செயல்படுகின்ற போது அதற்கு மேல் வேறு அழுத்தங்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டும். இல்லாட்டி அணுக்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாது, வேறு நிலைக்கு போய்விடும். முதல்ல நாங்கள் பலம் பொருந்தின ஊடகம் வேணும்.
பலம்பெருந்தின ஊடகம் வந்து அதை நாங்கள் ஊடகத்தில் இதை பற்றி பேசினாலே ஏதோ தங்களுடைய பணிகளையே நாங்கள் தரக்குறைவா பேசுறோம் மாதிரி சொல்லுகிறார்கள். இல்லை, நீங்கள் கஷ்டப்படுறீர்கள், செய்கின்றீர்கள், எல்லாம் தெரியும். ஆனால் யாரும் செய்வதிலும் எந்த பலனுமே பெறாத ஒரு 17 வருஷத்தை நாங்கள் கடந்து விட்டோம் என்பதுதான் வேதனையான உண்மை. அந்த வேதனையை நீக்கிறதா இருந்தால் நான் மற்றவர்களையும் இணைக்கத்தான் வேணும். நான் மட்டும்தான் செய்வேன் என்று எவராவது ஒருவர் செயற்படுவாராக இருந்தால், ட்ரம்ப் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஆயுத பலத்தை வச்சுக்கொண்டே நான் மட்டும்தான் செய்வேன் என்று சொல்ல முடியாமல் ஐரோப்பிய நாட்டவருக்காக விடுறார், ஒருக்கா வந்து சீனாட்டை விடுறார், ஒருக்கா வந்து பாகிஸ்தான்ட்ட விடுறார். இப்ப ரஷ்யா வந்து அரசு கூறின மாதிரி அவர் பாகிஸ்தானுக்குள்ள போய் நின்று கொண்டு தான் வந்து கட்டித்தனம் காட்டிட்டேன்னு சொல்ல பாக்குறாரு. அப்ப இவ்வளவு பெரிய அரசு தலைவர்களுக்கே கூட்டாக வேலை செய்ய வேண்டிய கூட்டாண்மையும் பங்காண்மையும் தேவையா இருக்கிறது. நீங்கள் யாருடன் கூட்டாண்மை செய்கின்றீர்கள், யாருடன் பங்காண்மை செய்கின்றீர்கள், அதை தெளிவுபடுத்துங்க. அதுதான் நாங்கள் கேட்கின்றோம். நன்றி மாஸ்டர். இப்ப நீங்கள் ஈரான் எல்லா விடயங்களிலும் எல்லா மக்களையும் இணைக்கிறார்கள் என்று கூறும் பொழுது நானும் அதை அவதானித்தேன். அதாவது பாருங்கள், எந்த ஊடகத்தை எடுத்தீர்கள்னாலும், சமூக வலைத்தளமாக இருக்கட்டும், பிரதான ஊடகங்களாக இருக்கட்டும், எல்லா ஊடகங்களிலும் புத்திஜீவிகள் வந்து கொட்டென்று கொட்டுகிறார்கள். பார்க்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது பாருங்கள். அந்த படித்த இனம் என்று சொல்லுவார்கள், எங்களிடம் இனமும் படித்த இனம்தான். அந்த படித்த இனம் ஈரானில் இருக்கின்றவர்கள் ஒவ்வொரு ஊடகத்தையும் நிரப்புகிறார்கள். நிரப்பி அந்த மக்களுடைய உண்மை நிலையை வெளிப்படுத்தியனால்தான் அவர்களுக்கு இப்ப அரசவர்கள் ஆரம்பத்தில் கூறிய அந்த வெற்றி கிடைத்ததற்கு காரணம் அவர்களுடைய பெரிய ஒரு பங்களிப்பு. இது எம்முடைய இனத்தில் ஒரு வெற்றிடமாக இருக்கிறது. இந்த யுத்தம் தொடங்கின இந்த 40 நாட்களிலும் ஈரான்ல யாராவது ஒரு ஈரானுக்குள்ள இருக்கிற அமைப்போ அல்லது கட்சியோ ஈரான் அரசாங்கத்தை குறை சொல்லி இருக்குதா? இந்த 40 நாள், அதுக்கு முதல் அவர்களுக்கு குறை சொல்வார், அதை விடுங்க. இந்த 40 நாளும் நாடு ஒரு பெரிய சிக்கலுக்குள்ள போன இந்த நேரத்துல அவர் அவ்வளவு பேரும் ஒன்றா நின்றார்களா இல்லையா? இதுங்கதான் முக்கியமான பிரச்சனை. இத்தனைக்கும் அமெரிக்கா பல ஊடுருவலை செய்து அங்க பல சிக்கல்களை ஏற்படுத்திய நிலையிலும் கூட இப்ப என்னன்னு சொன்னா, இதை நாங்கள் பேசுவதே எல்லோரையும் இணைத்து எல்லோரும் பலமாக வேணும் என்பதற்காக, அதுக்காகத்தான் பேசுகிறோம். என்றால் நீங்கள் தனித்தனி மனிதர்களாக தீவுகளாக நிற்கிற நீங்கள் எவ்வளவு காலத்துக்கு நிற்க போறீர்கள்? இன்னும் ஒரு 5 வருஷத்துலயோ 10 வருஷத்துலயோ, நான் கூட அடுத்த வருஷத்துக்கு கூட உயிரோடு இருப்பது தெரியாது, அப்படியான நிலைதான் இருக்கின்றது. அப்படியான ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு காலத்துக்கு நிற்க போறீர்கள்? அந்த இப்ப இளைய சமுதாயத்தை நீங்கள் மேல கொண்டு வராவிட்டால், இருக்கிற தொழில்நுட்ப தன்மையோடு இணையாவிட்டால், செயற்கை நுண்ணறிவுக்குள் எங்களுடைய தரவுகளை கொண்டு போகாவிட்டால் நாளைய எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? செயற்கை நுண்ணறிவுக்குள் தரவுகள் செல்லாவிட்டால் எதுவுமே இல்லை என்ற ஒரு நிலை வந்து கொண்டிருக்கின்றது. அதே மாதிரியாக வந்து செயற்கை நுண்ணறிவு மூலம் இன்றைக்கு எல்லா இடத்திலும் வந்து ட்ரோன்ஸ் தான் இன்றைக்கு பாதுகாப்பு வேலியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு நாடு இல்லை, உண்மைதான். நாடு இல்லாத அந்த நிலையில் கூட அத்தகைய பாதுகாப்பு அளிக்கக்கூடிய நாடுகளோடு, அத்தகைய பாதுகாப்பு அளிக்கக்கூடிய மக்களோடு நாங்கள் எந்த மாதிரி தொடர்பு கொள்றோம்? மேலும் சிக்கலான விஷயங்கள் இது. நாங்கள் இதுல இருந்து விளையாட்டாக பேசுகிற விடயமாக எடுக்க வேண்டாம். இது என்னன்னு சொன்னா, நீங்கள் வாங்க வந்து நேரடியாகவே நீங்கள் என்ன இப்ப இந்த ஊடகத்துல நீங்கள் வந்து பேசுவதில் உங்களுக்கு இருக்க பிரச்சனை என்னென்றால், நாங்கள் ஆக்கள் கேள்வி கேட்காமலே நாங்கள் பேச வேணும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். இங்கதான் சிக்கல் இருக்கிறது. அப்படி இருந்தால் ஒரு நாளும் அது மக்கள் மேம்படாது. மக்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அது ஒன்றில் உங்களை வளர்க்கும், இல்லது மக்களை வளர்க்கும். ஒன்றில் மக்களை வளர்த்துக் கொள்ளுங்கள், உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். 2 பேரும் அதுதான் பயமாக இருக்கின்ற கூறுகிறார்கள். வந்தால் கேள்வி கேட்பார்கள், அதுக்கு பதில் சொல்வது பிரச்சனையா இருக்கு. அவர்கள் சொல்வதை நாங்கள் கேட்க வேண்டும் என்றுதான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இப்ப நீங்க கூறிய மற்றவர்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அப்படியா நீங்க ஒரு நாட்டை வைத்திருக்க முடியாது. ஒரு நாட்டுல வந்து அத்தனை மக்களுடைய கருத்துக்களும் சேர்ந்து அதில் எது சிறந்ததோ அது மேல் நோக்கி போகின்ற பொழுதுதான் அந்த நாடு சிறப்படையும். இனி இளையவர்கள் தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது அடிக்கடி நாங்கள் குறிக்கின்றோம், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை இவர்கள் முடக்குகிறார்கள். இதுதான் என்னால் கூற முடியும். அவர்கள் வெளியேறுவதற்கு காரணமா இருக்கின்றீர்கள். இன்றைக்கு ஐரோப்பா முழுவதிலும் இருக்கிற ஈழத்தமிழர்களுடைய இளைய சந்ததியில் எத்தனை வீதம் வந்து ஈழத்தமிழருடன் சேர்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறது. சிங்கள சமுதாயத்தை பாருங்க. சிங்கள சமுதாயத்துல வந்து ஜேவிபியை பாருங்க. ஜேவிபி கூட உலகம் முழுக்க தங்களுடைய எளியவர்களை கொண்டு முன்னுக்கு வைக்கிறார்கள். எப்படி அவர்களால் முடிகிறது? நாங்கள் இந்த மண்ணில இருந்து, ஆற்றல் இருந்து, பணம் இருந்து, தொழில்நுட்பம் இருந்து ஏன் செய்ய முடியாமல் இருக்கிறோம்? இதுதான் இருக்கிற கேள்வி. அதுக்கு ஒரு சொல் சொல்லலாம், ஈகோ. அவ்வளவுதான். நான் சொல்வதை கேட்க வேண்டும், நான் ஆரம்பித்தது,
நான் அந்த ஆரம்பித்ததில் நீங்கள் நாங்கள் சொல்வதை கேட்டு செயல்படுங்கள் என்பதுதான் தமிழ் மக்களுக்கு ஒரு இது சாபம். நல்லா தெரிஞ்சபடியினாலதான் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் சராசரி 60 வருடம். ஆனபடியினாலதான் இந்த வருஷ கணிப்பை செய்யல கூட 60 வருஷத்தோட ஒரு ஒரு வருட சக்கரம் முடிஞ்சிடும். அப்ப அடுத்த வருஷத்துக்கு வர்றவருக்கு பிள்ளைகளுக்கு தாய் பற்றி ஒரு 15 வருஷத்துக்கு நினைவு இருக்கும். அதுக்கப்புறம் அவர்களை மறந்துடுவார். பேர பிள்ளைகளுக்கு நினைவுதான் இருக்குமே எதுவுமே இருக்காது. அப்படி பார்க்க ஒரு 1000 வருஷத்துல 60 வருஷத்தை பாத்தீங்கன்னா 16,500 வருஷம் பெற வேணும். 16,500க்கு பிறகு உங்களை வரலாறு இருக்கு. அதை எப்படி எங்களை பேக்காட்டி இருக்கிறாங்கன்னு பார்த்துக் கொள்ளுங்க. இதுகளெல்லாம் சிந்திக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நிச்சயமா. நன்றி மாஸ்டர். அரசோடைய மூடம் வருகின்றேன். இப்ப இந்த தையீட்டி விவகாரம் தொடர்பாகவும் கூட மாஸ்டர் இந்த ஆசிரியர் தலையங்கத்தில் கூறியிருக்கின்ற பொழுது கடந்த வாரம் உரையாட வேண்டும் என்று யோசித்தேன், ஆனால் மறந்துவிட்டேன். வானொலி நேயர் ஒருவர் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு கூறியிருந்தார், சங்கானையில் இருக்கின்ற ஒரு ஆலயத்துக்கும் கடிதம் வந்திருக்கின்றது, அது தொல்லியல் திணைக்களத்துக்கு சொந்தமான காணி என்று கடிதம் வந்திருக்கின்றது. அப்படி வேறு வேறு இடங்களுக்கு கடிதங்கள் வந்திருக்கின்றது. சில வேளைகளில் அந்த கடிதங்களை படித்து அது நிலைமைகளை புரிந்து கொள்ள முடியாமல் ஒரு சூழலும் இருக்கின்றது என்று கூட அவர் கூறி சுட்டிக்காட்டும் பொழுது எனக்கு உடனடியாக இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற போர், இஸ்ரேலை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால், இஸ்ரேல் இன சுத்திகரிப்பு, ஆக்கிரமிப்பு, சவுத் லெபனானை ஆக்கிரமிக்கின்றது, காசாவை ஆக்கிரமிக்கின்றது, இனி சிரியாவில் அவர்கள் தொடர்ச்சியாக காணிகளை அபகரிப்பது. இந்த நிலைமை தமிழர்கள் தரப்புக்கு தொடர்ந்து கொண்டிருந்தால் தமிழர்களுடைய இருப்புக்கு எவ்வளவு ஆபத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இதை எப்படி தடுத்து நிறுத்துவது? இஸ்ரேலும் இப்போது கூறியிருக்கிறார், நெத்தனியாகு இந்த போர் நிறுத்தம் வந்தாலும் 10 கிலோமீட்டரை தாங்கள் பிடித்து விட்டதாகவும், தென் லெபனானில் மேற்கு கரையை தாங்கள் முழுக்க கைப்பற்றி வைத்திருப்போம் என்றும், சிரியா வரையிலும் தாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் என்றெல்லாம் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார். அதே போலதான் தமிழர்கள் எங்கெங்கு வாழ்கிறார்களோ அத்தனையும் சிங்களத்தின் தொல்பொருள். அதுதான் அதன் அர்த்தம். அதாவது முன்னர் ஒரு போது விடுதலை புலிகளின் யாழ் மாவட்ட தளபதி கேர்னல் கிட்டு அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள், உங்கள் தமிழீழத்தின் எல்லை எது என்று. இலங்கை விமானம் எங்கெங்கெல்லாம் குண்டு போடுதோ அவ்வளவும் தமிழீழத்தின் எல்லை பகுதி என்று அவர் கூறினார். அதே போலதான் இப்போது இந்த தொல்லியல் திணைக்களத்தை பொறுத்தவரையில் தமிழர்கள் வாழ்கின்ற அத்தனை பகுதிகளும் தொல்லியல் திணைக்களத்தால் அபகரிக்கப்படும். அது உண்மை. இன்றைக்கு அமெரிக்காவின் ஸ்காட் பெசன்ட் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், 24 தனிநபர்களும் நிறுவனங்கள் கப்பல்கள் மீது தடை. அரச ஊழியர்கள் இல்லை, அரச அதிகாரிகள் இல்லை, ஜனாதிபதிகள் இல்லை, அமைச்சர்கள் இல்லை, படை அதிகாரிகள் இல்லை, தனிநபர்கள். நாங்கள் தமிழர்ல தானே படித்தவர்கள், உலகத்தையே ஆண்டவர்கள், 3000 4000 கல் தோன்றி மண் தோன்றா. உங்களுக்கு இந்த உலகத்துல இப்படியான தடைகள் என்னென்ன செய்யறாங்க என்றதை ஒரு கணம் இருந்து படிக்கலாதா? உங்களால் ஒரு கணம் பார்க்கலாதா? இந்த தொல்லியல் திணைக்களத்தை நாங்கள் இத்தனை 4 வருஷமா, எத்தனை வருடமா, 4 வருடமும் இல்லை, இந்த வானொலி தொடங்கின காலத்துல இருந்து, இந்த பேப்பர் தொடங்கின காலத்துல இருந்து சொல்லிக்கொண்டு தர வாரம். உடனே கேட்பீங்களே, நீங்கள் என்ன செய்தீங்க? நான் ஊடகவியலாளருக்கும் அமைப்புக்கும் அரசியல்வாதிக்கும் ஒன்றும் வித்தியாந்திரியானி, ஏன் நீ இதுல இருக்கிற, ஏன் நீ இதுல இருக்கிற கூழ்முட்டி என்று நினைப்பாங்க. பார்த்தால் உடனே பாயிறது, நீங்கள் என்ன செய்யுங்க? நாங்கள் எங்கள் கடமையை சரியாக செய்கிறோம், அவ்வளவுதான். எங்கெங்கு பிரச்சனை இருக்கோ, என்னென்ன இருக்கோ, உலகத்துல என்ன நடக்குதோ எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி கொண்டு வந்து உங்களுக்கு போடுகிறோம், அவ்வளவுதான். உனக்கு இந்த பதவியில நீ ஃபிட் பண்ண மாட்டேன்னா நீ விட்டுட்டு போ. ஏன்னா உனக்கும் ஒரு வரலாறு இருக்கும். கேவலமான செய்கிறவருக்கு நல்லவனுக்கும் ஒரு வரலாறு இருக்கும், தீயவனுக்கும் ஒரு வரலாறு இருக்கும். கட்டாயம் உங்களை நாளைக்கு இந்த புள்ள வளர்ந்து பார்க்க அதுக்கு நீ செய்த உழவும் நாசமாத்தான் தெரியும். நீங்கள் இவ்வளவு நாள் செய்தது. இப்ப எத்தனை தடவை சொல்லிவிட்டோம், இந்த தொல்லியல் திணைக்களத்தின் அதிகாரிகளுடைய லிஸ்டை உங்களால் எடுக்க முடியாது. எடுத்து அதுக்கு எத்தனை சட்டம் படிச்சவர்கள் இருக்கிறீங்க, எத்தனை சட்டம் படிச்சவர்கள். அன்றைக்கு வந்து கேட்கிறாங்க, 1000 ப்ராஜெக்ட் வேணுமெண்டா எழுதித்தான் நீங்க செய்யலாம். ஒருத்தன் செய்யறதே நீங்க செய்ய தேவையில்லை, எத்தனையோ 1000 இருக்கின்றது.
இன்றைக்கு கப்பல்ல போய் ஈரான் எண்ணெய் ஒரு நிறுவனம் வாங்குதுன்னு சொன்னால் அமெரிக்கா அந்த நிறுவனத்துக்கு தான் தடை போடுது. எப்பயும் ஓடி போன மைண்டாக்கு போடவில்லை. இப்ப வழக்கு போட சொன்னா யாருக்கு போய் போடுவாங்கன்னு பாருங்க, மைண்டாக்கு போடுவாங்க. மைண்டா பதவியிலே இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதானா? இப்ப ஒரு இன அழிப்பு இப்ப நடக்குதுன்னு யார் செய்யறா? மைந்தாவா செய்யறா? இப்ப தொல்லியல் திணைக்களம் மாற்ற கட்டுப்பாட்டுல இருக்கு, மைந்தா கட்டுப்பாட்டுல இருக்கு, கோத்தமா ரணில் ஆற்ற கட்டுப்பாடுல இருக்கு, இப்ப இருக்கிற அரசின் கட்டுப்பாடுல. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லை என்று சொன்னால் சரி, யாருக்கு மேல அதை தடைய போற? அந்த நிறுவனத்துக்கு மேல, சீனா அரசுக்கு மேல போடல. சீனா அரசு தலைவர் ஜின்பின்னுக்கு மேல ஒரு தடையும் இல்லை. அந்த நிறுவனம் கப்பல் ஓனர் மீது தடை. தொல்லியல் திணைக்களம் தொல்லியல் திணைக்களம் அந்த அதிகாரி அதை அமைக்க 10 பேரத்துக்கு மேல போடுவோம். அப்ப மிஞ்சால இயலாது. ஏனென்றால் அவங்க உண்மையா நீங்கள் போராடுறதா இருந்தால், உண்மையான தேசத்துக்காக இருப்பீர்கள் என்று சொன்னால் செய்வார்கள். நீங்கள் தூங்குறவரை எழுப்பலாம், சிம்பிளா ஒரு தட்டினா எழும்பிடுவான். தூங்குற மாதிரி நடிக்கிறான்னு பார்த்தீங்களோ, நீங்கள் காதுக்கு சங்கு வச்சு ஊதினாலும் அவங்களை எழுப்ப முடியாது. என்னென்றா இதுகளை கதைக்கிறதால இதுவும் நாங்கள் சொல்லலாம். அதை யாராவது செயற்பாடு உள்ளவர்கள் வந்து, சட்டம் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், சட்டம் தெரியாட்டி நீங்கள் படிச்சு எடுக்கலாம். சட்டம் தெரிஞ்சவர்கள் எல்லாம் போராடி வென்றதாகவும் இல்லை. சட்டம் தெரிந்தவர்கள், மேதைகள், மிகப்பெரிய ஜம்பாவான்கள் எல்லாம் போராடவில்லை. ஒரு 16 வயது சிறுவன் தான் போராட்டத்தை ஆரம்பித்தார். அப்ப பிறகு இவ்வளவு பேரும் அவருக்கு பின்னால் இருந்தார்கள். அதே போல நீங்கள் சட்டம் படித்தவர்கள், சமாதான நீதிவான்கள் அல்லது இங்க இருக்கிறார்கள், வெள்ளக்காரனுக்கு வேட்டி கட்டி அழகு பார்ப்பவர்களை எல்லாம் விட்டு ஏதாவது ஒரு இதய சுத்தியோட போராடுறவர்கள் உண்மையில் முன்வர வேண்டும். இது சட்டபூர்வமான போராட்டங்கள். எதிரி இப்ப அமெரிக்க அதிபர் ஈரானுக்கு ஏன் பயந்து நிற்கிறார்? நீங்கள் பதில் நடவடிக்கை எடுத்தால் தான் எதிரி பயப்படுவான். நீங்கள் பதில் நடவடிக்கை எடுக்காத வரையிலும் எதிரி முன்னேறி கொண்டுதான் போய் கொண்டிருப்பார். அதுக்கு பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் இதில் நன்றி அரசகுலே. இல்ல, இன்றைக்கு பார்த்தா இன்றைக்கு ஆஸ்திரேலியால இருந்து ஒரு செய்தி வந்தது. ஆஸ்திரேலியாவுடைய நாடக ஆசிரியர் சக்திதரன், இவர் வந்து அடங்கா தமிழர் முன்னணியில மூத்த தமிழ் தலைவர் சுந்தரலிங்கத்தினுடைய பேரனங்கூட. அவர் இன்றைக்கு வந்து உலகத்தில நாடகத்துறைக்கான $1,75,000 விருது அவருக்கு கொடுத்து அவற்றை நாடகத்தை வந்து அது நாடக அவற்றை அந்த கலத்திறனை போட்டி இருக்கிறார். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அவர் வந்து ஏற்கனவே கவுண்டிங் அண்ட் கிராக்கிங்னு சொல்லி ஒரு நாடகம் எழுதினார். அந்த நாடகத்துல வந்து அது உலகளாவிய வந்து பெரிய வரவேற்பு பெற்றது. அதே மாதிரி வந்து இப்ப கூட அவர் இலங்கையில வந்து அதாவது என்ன பேர் என்றால் ஜங்கிள் இந்த சி என்ற இன்னொரு படைப்பொண்டை கொண்டு வந்தவர். அதன் மூலம் வந்து இலங்கையில் உள்நாட்டு போரோட விளைவுகள் வழிகளை வெளிப்படுத்தினவர் சொல்லி சொல்லுகிறார்கள். அதே மாதிரியா வந்து ரோங் காட்ஸ்ன்னு சொல்லி இன்னொரு படைப்பை கொண்டு வந்தவர். இப்ப வந்து கிரைங் லக்ஷ்மி, அழுகின்ற லக்ஷ்மி என்ற பேர்ல ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கொண்டிருக்கீங்களா இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கான சொல்றேன் என்றால், எங்களுடையவர்களே எந்த துறை, இது நாடகத்துறையை பொறுத்த விஷயம், ஆங்கிலத்துறையை பொறுத்த விஷயம், எந்த துறையில் எவர்கள் இருக்கின்றார்கள் என்ற விவரமே எங்களிடத்துல இல்லை. இப்ப அரசு எனக்காக சொன்னா அரசுக்கு அங்க தொல்லியல் அரசுக்குன்னா அங்க தொல்லியல் பற்றிய விவரங்கள் இல்லாமல் இருக்கிறது. இங்க எந்தெந்த இடத்துல யார் யார் என்னென்ன திறனுள்ள இருக்கிறார்கள் என்ற விவரமே எங்களுக்கு தெரியாது. அது மத்திய ஊடகங்களுக்கெல்லாம் எங்களுக்கு தெரிய வருகிற பரிதாபநிலையில இருக்கிற தமிழர்கள். அது ஒரு விடயம். இன்னொரு விடயம் என்னென்றால், அதை விட சிரிப்பான விடயம் என்னென்றால், பிரித்தானியாவில் எவ்வளவு தமிழர்கள் இருக்கணும்னு சொல்லி யாராவது சொல்லுங்க பார்ப்போம். பிரித்தானிய தமிழர்களுக்காக எல்லாருமே வந்து கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. பிரித்தானிய எத்தனை தமிழர்கள் இருக்கிறாங்க? இந்த பிரித்தானிய எத்தனை தமிழர்கள் இருக்குன்ற தெரிந்தால்தான் நீங்கள் வந்து இங்க வந்து அரசாங்கத்தோட நீங்கள் வந்து அரசு கூர்ண மாதிரி இதுகள் எல்லாம் வந்து வலிவிருந்தா தான் நீங்கள் எடுபடும். நாங்கள் இவ்வளவாயிரம் தமிழர் இருக்கிறோம்,
என்றதுல நாங்கள் எவ்வளவுக்கு வலிவா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அரசாங்கம் எங்களுக்கான குரல் எடுக்கும். இப்ப இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்தியா வந்து என்ன செய்யறாங்க, இங்க இருக்க இந்தியர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் அந்த அந்த இது என்ன மக்கள் தொகை கணக்கெடுப்பு வர்றதுக்கு 4 வருஷத்துக்கு முதல் தாங்களே தங்களுக்கு ஒரு கணிப்பொண்டு செய்வார்கள். கணிப்பொண்டு செய்து இங்க இவ்வளவு குஜராத்திக்காரர் இவ்வளவு, தமிழர் இவ்வளவு, சீக்கியர் இவ்வளவு அவர்களோட பட்டியலை தயாரித்துவார்கள். அந்த பட்டியலை ஏற்கனவே ஹோம் ஆஃபீஸுக்கு அனுப்பிடுவார்கள். அப்படி அனுப்புகின்ற பொழுது அவர்கள் பின்னுக்கு வந்து அந்த மக்கள் தொகை கணிப்பை செய்கின்ற பொழுது அதற்கும் இதற்கும் இடையில் பெரிய அளவில் வந்து வித்தியாசம் பெறாதவாறு அவர்கள் அதுக்குரிய முறைகளை எல்லாம் கையாளுவார்கள். ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் 2021ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு நடந்தது. அதுக்கு முதல் வந்து சரியா 10 வருஷத்துக்கு முதல் 2010ஆம் ஆண்டு நடந்த கணக்கெடுப்புல 1,28,000 பேர் இருந்த நாங்கள் அதுக்கு பிறகு 10 வருஷத்துக்கு பிறகு 1,48,000 பேர் வந்திருக்கிறோம். 20,000 பேரும் அதிகரிச்சிருக்கிறோம். ஆனால் பாராளுமன்றத்துல வந்து இங்க இருக்கிற ஈழத்தமிழர்களுடைய எண்ணிக்கை 500,000 என்று பாராளுமன்ற பிரதிநிதிகளே பேசுகின்றார்கள். பார்த்து கொள்ளுங்கள் எவ்வளவு தூரத்துக்கு என்ன இதே நிலை தான் அங்கேயும் இருக்கிறது. முதல்ல இங்கு திருத்திக் கொள்ளுங்கள், உங்களை இங்கு வந்து உங்களோட சமுதாயத்தை நீங்களே திருத்திக் கொள்ளுங்கள், உங்களோட சமுதாயத்தை சமூகமாக மாற்றுங்கள், உங்களோட சமுதாயத்தில் இருக்க தேவையில புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு கவுன்சிலையும் வந்து அந்த கவுன்சில்ல வந்து 4% மேல ஒரு மக்கள் இனம் இருக்குமாக இருந்தால் அந்த மக்களுடைய தாய்மொழி பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த மக்களுடைய பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் வந்து பிரித்தானியாவில் மட்டுமில்லை ஐரோப்பா முழுவதற்குமான சட்டம். அது செய்ய முடியாமல் இருக்கிற என்ன காரணம்? இதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள். சும்மா வந்து நாங்கள் வந்து என்னென்னு சொல்றது, பிளேபாய்ன்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இந்த பிளேபாய்ன்னு சொல்றதை விட மோசமான ஒரு நிலையில சமுதாயம் இருக்கின்றதான் உண்மையாக இருக்கின்றது. வேதனையான விடயம். இதை உங்களுக்கு யாரையுமே நாங்கள் கிண்டல் செய்யவில்லை. நாங்கள் வந்து நாங்கள் தான் எத்தனையோ பேரிடத்துல கேட்டு யாருமே செய்யவில்லை. நாங்கள் அந்த பேர்கள் நாங்கள் சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு இல்லை. இதுல நாங்கள் பேசின உடனே அரிஸ்ட் இந்த மாதிரி அடுத்த நாள் வந்து இது எல்லாத்தையும் நாங்களே செய்யணும்னு வராது. எங்களுக்கு எங்கெங்க ஊடகம் என்றால் என்ன, உள்ளதை உள்ளபடியே எடுத்து கூறுவது மட்டும்தான் ஊடகம். அதை நாங்கள் செய்கிறோம். அதுக்கு நீங்கள் இணைந்து அதை மாற்றுவதற்கான வழியை நீங்க உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்பதுதான் நாங்கள் ஒரு விளையாட்டான உரையாடலாக எடுக்க அவர்கள். நானும் கூட அடுத்த உரையாடலில் கூட கலந்து கொள்ளணும் தெரியாது. அந்த அளவுக்கு எங்களோட உடல்நிலைகளும் குறைவடைந்து சொல்றது. அதை பற்றி பிரச்சனை இல்லை. நாங்கள் சொல்வது என்னென்றால், உங்களிடத்து இது எனக்கு 50வது வருடம் ஊடகத்துறையில, இந்த 50 வருட ஊடகத்துறையில நான் கண்ட ஒரே ஒரு உண்மை என்னென்றால், கருணாநிதி சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை, அதாவது ஆணவம் என்றதை தவிர வேறு எதுவுமே தமிழிடத்துல இல்லாமல் இருக்கிறோம். ஒவ்வொருவனும் நான் சொல்லி அவர் படிப்பார், அவர் காசு சேர்ப்பார், அவர் பதவியில் இருப்பார், அவ்வளவு தான். ஆனா எவ்வளவுக்கு இருக்க போறீங்க? 60 வருஷத்துல உங்க சரித்திரம் முடியும். குடிங்கன்னா இனி இல்லையாண்டு பல்லு பிடிச்சு கொண்டு 80 வருஷம் மட்டும் இருப்பீங்க. அதோட முடிஞ்சு சரித்திரம். ஆனால் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இருக்க வேணும்? மொழி எவ்வளவு? இதாலதான் நான் சாகலாம், நீங்கள் சாகலாம், நாங்கள் சாகக்கூடாதுன்ற தத்துவம் வந்து என்றதை மறந்துடாதீங்க. உண்மைதான் மாஸ்டர். அதற்காக நாங்கள் இங்க அடிக்கடி ஒரு குறிப்பிட்ட விடயத்தை ஒருவர் ஒரு அமைப்பாக ஒரு குழுவாக செய்யும் பொழுது இன்னும் ஒரு குழு அதையே செய்யக்கூடாது. திருப்பி இப்ப பாத்தீங்கன்னா மூன்று இடங்களில் 3 நிகழ்வுகள் நடக்கும், ஒரே நிகழ்வு நடக்கும். அப்படி 3 இடத்தில் நடப்பதற்கு பதிலாக அந்த அமைப்பு அல்லது அந்த குழு இன்னும் ஒரு விடயத்தில் தங்களுடைய நேரத்தை செலவழிப்பார்களாக இருந்தால், இப்ப நீங்கள் கூறுவது போல் மதிப்பீடுகள், கணக்கீடுகள் எல்லாம் இருக்கும் பொழுது எவ்வளவு விதத்தில் நல்ல எல்லாரும் செய்ய முடியாது. மருத்துவர் இருக்கிற வேலையை செய்யணும், பொறியியலாளருக்குரிய வேலையை செய்யணும், அறிவியல் சார்ந்த வேலையை செய்யணும். நாங்களே எல்லாம் செய்யணும்னு வழிகிட்டா என்ன செய்ய போறீங்க? இந்த மாற்றத்தை இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்குது. அந்த தேர்தல் அறிக்கையில வந்து தமிழகத்தில் இருக்கிற ஈழத்தமிழர்களுக்கு தாங்கள் வந்து இந்திய குடியுரிமை பெற்றுக் கொடுப்பதற்கு போராடுவோம்னு சொல்லியிருந்தார். அது நல்ல விஷயம். ஆனால் அதுக்கு அடுத்த இடத்துல என்ன சொன்னார்கள், அங்க இலங்கையில வந்து ஈழத்தமிழ் மக்களுடைய அடையாளம் பண்ணப்பட வேண்டும், பண்பாட்டு அடையாளம் பண்ணப்பட வேண்டும் எல்லாம் பேசினார்கள். நல்லது. ஆனால் மீன் பிடிக்கிற பிரச்சனை வந்த உடனே சரி, அதான் கச்சத்தீவு சார்ந்த நிலையில அது தீர்க்கப்பட வேண்டும்னு சொல்லி குழப்பிட்டு இருக்கிறீங்களே தவிர அங்க ஒரு பதிலும் இல்லை. முக்கியமான பிரச்சனை அந்த பொருளாதார பிரச்சனை. அந்த பொருளாதார பிரச்சனைக்கு எந்த பதிலும் இல்லை. அதே மாதிரியாக மத்திய அரசாங்கத்தை எப்படி நீங்கள் ஈழத்தமிழர்களுக்கு உதவி செய்ய சொல்லி வலியுறுத்த போறீங்களுக்கு ஒரு பதிலும் இல்லை. இது நடக்கிற விஷயம். நாளைக்கு வந்து எங்களாக என்ன சொல்லுவேன், விஜய் வந்து எங்களுக்காக பேசினார், நல்ல விஷயம் பேசினார். நாளைக்கு தவறு பதவிக்கு வந்தாலும் கூட என்ன செய்ய போறேன்னு அவருக்கே தெரியாது.
இதுதான் எல்லா இடத்திலும் இருக்க பிரச்சனையாக இருக்கிறது. உண்மை. நன்றி. நல்ல ஒரு விடயத்தை சொல்லி அந்த விடயத்தோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இன்று கொண்டு வருவோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் பட்மார் மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கு நன்றி கூறி தனஞானி இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை இன்று கொண்டு வருகின்றேன். நன்றி வணக்கம் மாஸ்டர் அவர்களே. நன்றி வணக்கம் அரசு அவர்களே. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.